என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோ போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அமைதியின் கோயில். ஒரு சிறிய கிராமம் ஒன்றின் நடுவே பசுமை பரவிய காட்டின் ஓரத்தில் லேடி காட்வின் என்னும் பெண் வசித்து வந்தாள். அவள் நல்ல குணமுடையவள் மட்டுமல்ல, மன அமைதியை வழங்கும் சக்தியாலும் மக்கள் அவளை மரியாதையுடன் பார்த்தனர். ஆரா அந்த கிராமத்தில் ஒரு சிறிய பெண், எப்போதும் கேள்விமயமாக இருந்து வந்தாள். ஆரா ஒரு நாள் லேடி காட்வினிடம் கேட்கிறாள், என்ன லேடி காட்வின், உங்களிடம் அத்தனை ஆற்றல் எப்படி வந்தது? காட்வின் ஒரு சிறிய சிரிப்புடன் குளிர்ந்த குரலில் பேசினாள். ஆரா, அமைதியின் சக்தி நமக்கு கிடைக்கும், ஆனால் அதை பெற மனதுக்குள் பயணம் செய்ய வேண்டும். அந்த வார்த்தைகள் ஆராவின் மனதை குழப்பின. எது பயணம், எது அமைதி? அடுத்தது மிக முக்கியமான காட்சி. லேடி காட்வின் ஆராவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாள். நீ கேட்ட கேள்விக்கு நாளை நான் பதில் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் அதற்கு முன் நான் சொல்லும் இந்த ஆபத்துகளையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும். ஆரா தன்னம்பிக்கையுடன் ஆபத்து ஆபத்து என்றால் என்ன என்று கேட்டாள். அந்த ஆபத்து காடு வழியாக 3 பெரிய ஆபத்துகளை சந்தித்து அமைதி கோயிலுக்குள் செல்ல வேண்டும் என்பதாய் இருந்தது. இது என்னால் சாத்தியமா என்னும் சந்தேகம் ஆராவுக்கு இருந்தாலும் அவ்வளவு ஆர்வம் அந்த ஆபத்து என்ன என்று பார்க்க வைத்தது. மறுநாள் ஆரா தன் பயணத்தை தொடங்கினாள். அவளுக்கு துணையாக அவளது நண்பன் கபிலன் சேர்ந்தான். கபிலன் தன்னுடைய எளிய மனதாலும் ஆழ்ந்த நகைச்சுவை உணர்ச்சியாலும் பிரசித்தமானவன். பயணத்தின் தொடக்கம். ஒரு காட்டில் நுழைந்தவுடன் ஒரு மெல்லிய காற்று ஆராவையும் கபிலனையும் மையத்தில் கொண்டு சென்றது. அங்கு ஒரு பெரிய பாறை இருந்தது. அதன் மேல் மாயம் செய்தபடி ஒரு நரி பேசியது. நீ இங்கு காத்திருக்க கூடாது, அதிரடி முடிவெடு. கபிலன் யோசித்தான். இதற்கு என்ன அர்த்தம்? ஆரா சிறிது உண்மையாக அதிரடி முடிவு என்பது தடுமாறாமல் பயணம் தொடர வேண்டும் என்பதுதான். அவர்கள் காற்றை புறந்தாண்டி செல்ல ஆரம்பித்தனர். முதல் ஆபத்து காற்றின் வழியே வந்தது. மெல்லிய காற்று சூறாவளியாகி அவர்கள் பயணத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சித்தது. ஆரா சற்று அமைதியாக, நாம் இந்த ஆபத்தை கடந்து செல்ல முடியாதா என்று கபிலனிடம் கேட்டாள். கபிலன் சிரித்தபடி, சற்று பொறுமையாக இரு. காற்று சற்று மெதுவாக அடங்கியது. அவர்கள் முதல் ஆபத்தை தாண்ட செய்தது. இரண்டாம் ஆபத்து. அடுத்தது இருண்ட ஆழக்குளம். அந்த குளத்தின் நீர் அசைந்து பேசுவது போல இருந்தது. உங்கள் குற்ற உணர்ச்சியை என்னிடம் கூறுங்கள், இல்லையெனில் இதிலிருந்து நீங்கள் தப்பி செல்ல முடியாது என்று கூறியது. கபிலன் சிரித்தபடி பேசினான். நானும் மனிதன்தானே, எனக்கும் குற்ற உணர்ச்சிகள் இருக்கிறது. நானும் சிறு வயதில் மரத்தின் பழங்களை எல்லாம் திருடுவேன். ஆராவும் மௌனமாக அவள் மனதின் உண்மைகளை கூறினாள். நான் என் பெற்றோருடன் நிறைய பொய் சொல்லியிருக்கிறேன், பல நாள் திருடி இருக்கிறேன் என்றாள். அதையெல்லாம் இப்போது நினைத்தால் சற்று வருத்தமாகத்தான் இருக்கிறது. குளம் அமைதியாக நீர் சலசலப்பு நின்றது. அவர்களை அடுத்த வழியிலே அனுமதித்தது. மூன்றாம் ஆபத்து. இது மிகவும் ஆபத்தானது. அவர்கள் முன்னால் ஒரு பாம்பு நின்றது. அது விஷத்தை விழுங்கி அவ்வப்போது புண்ணியர்களை சோதிக்க வந்தது. ஆரா கூர்மையாக பாம்பின் கண்களை பார்த்தாள். அது நமக்கு பயமில்லை, நம் சிந்தனைகள் தான் அதை கொடூரமாக்குகிறது என்று கபிலன் சொன்னான். பாம்பு மெதுவாக அந்த இடத்தை விட்டு விலகியது. அமைதியின் கோயில். அவர்கள் கோயிலுக்கு வந்தபோது லேடி காட்வின் அங்கு காத்திருந்தாள். நீங்கள் ஆபத்துகளை வெற்றி கண்டீர்கள், ஆனால் இது உங்களின் பயணத்தின் ஒரு பகுதிதான். ஆராவும் கபிலனும் புரியாமல் அவளை பார்த்தனர்.
அமைதி என்பது வெளியில் கிடைக்காது, அது உங்கள் உள்ளேயே உள்ளது என்று கூறியபோது கோயிலின் ஒளி அவர்கள் மனதை நிரப்பியது. அதன் பிறகு ஆராவும் கபிலனும் எது அமைதி, எது பயணம் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்றனர். அவர்கள் கிராமத்திற்கு திரும்பி வந்தபோது அந்த கிராம மக்கள் அவர்களை பாராட்டினார்கள். முடிவு: என்றும் மனதின் அமைதி தங்கியவர்களுக்கு மட்டுமே வாழ்வின் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் என்று லேடி காட்வின் அர்த்தமுள்ள சிரிப்புடன் கூறினாள். இந்த கதையின் முடிவில் ஆரா தைரியத்தையும் கபிலன் நகைச்சுவையையும் லேடி காட்வின் அறிவையும் இணைத்து சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கி அமைதியின் ரகசியத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தனர். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.